தக் லைஃப் படம் எடுக்கணும்னு முடிவு பண்ணீங்களே, ஏண்டா அது ஸ்டாலின் முகர மாதிரி எடுத்து வச்சுருக்கீங்களே, இது எவன்டா பார்ப்பான்? இதுக்கு பேர் வேறு, தக் லைஃப், கருணாநிதி லைஃப் இப்படின்னு. நக்கல்யா அவனுக்கு. டக் லைஃப் கதையோட அம்சம். அந்த கதையோடைய கதையில கமலஹாசன் பண்ண திருட்டு வேலையை நான் சொல்றேன். இல்ல சோலி முடிச்சு. இவர்களுடைய கருப்பு பணம், அதாவது ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகம் இருக்கு பாருங்க. இந்த ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகம்ங்கிறது ஒரு 4000 கோடி ரூபாய் புழங்கக்கூடிய ஒரு இடம். ஒரு பிச்சைக்காரன்ட்ட இவ்வளவு பணமா? என்ன சம்பாத்தியா? தமிழ் திரையுலகத்தை தன்னுடைய கையில் வைத்துக் கொண்டதோடு அல்லாமல் அதில் இருந்து இந்த கருப்பு பணத்தை எல்லாம் வெள்ளையாக்குவதற்கு இந்த மாதிரி கைத்தடிகளை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். என்ன பயன்படுத்தி கொண்டிருக்கிறான்? யார் அது அப்படின்னா அந்த உதவாநிதி. இல்ல அந்த கதையோட அம்சத்தை பத்தி நான் பேசிடுறேன். சொல்லுங்க. இப்போ என்னன்னா, ஒரு அப்பா வந்து ஒரு பொண்ணை தேடிட்டு போறாரு. ஒரு பொண்ணு தெரியும், ஒரு பெண்ணை வந்து ஒரு விபச்சார விடுதி அந்த மாதிரி இடங்கள்ல எங்கேயும் தேடிட்டு போறாரு. விபச்சார வீட்டுல போய் ஏன் தேடுறாரு? காணாம போன தேடுறாரு. காணாம போன நீ விபச்சார வீட்டுல தெரியா இல்ல போலீஸ் ஸ்டேஷன் தெரியா? அதானே உலக வழக்கம். இது என்ன மாதிரியான கதை? கேட்கவே நாராசமா இருக்குது. அப்பா வந்து அங்கிருந்து பொண்ணை கூட்டிட்டு வந்துடுறாரு. வேற ஒரு பொண்ணு தேடின பொண்ணு கிடைக்கல, கிடைச்ச பொண்ணை கூட்டிட்டு வந்துடுறாரு. இப்போ அவர் கூட்டிட்டு வர்றாருல, அதே பெண்ணை வந்து மகன், அதான் வளர்ப்பு மகன் தள்ளிட்டு போறான். இப்போ அந்த ஒரு பொண்ணுக்காக அப்பன் மாதிரி சண்டை போட வராங்களா? இதுதான் கதை. ஏன் போங்கடா, ஏன்டா நீங்களாம் இப்படி இருக்கீங்க? பாவம்டா நீங்களாம். மேகலா பிக்சர்ஸ், அஞ்சுகம் பிக்சர்ஸ், சன் பிக்சர்ஸ், ரெட் ஜெயண்ட், Cloud9 அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் எடுத்து வந்தது எல்லாமே என்னன்னா, இந்த திரைத்துறையை கபலீகரம் செய்ய வேண்டும். பெருசா போய்கிட்டு இருக்கு. இதுல சிங்கிளா தான் மட்டும் ப்ரொடக்ஷன்ல போனா நாளைக்கு ஐடில இருந்து ஈடி வரைக்கும் எல்லாம் நம்ம உத்து கவனிப்பாங்க. நம்மகிட்ட காசு, நம்ம தான் எல்லா காசும் போச்சே, திடீர்னு திமுக வந்ததுக்கு அப்புறம் இப்படி சம்பாதிக்கிறமே நினைச்சிருவாங்க. அதனால 4 பேர் உள்ளதுக்கு போடுறாங்க. உள்ளதுக்கு போட்டதுக்கு அடுத்த கதை என்ன அப்படின்னா, இதுல 270 கோடிக்கு பில் எழுத முடிவு பண்றாங்க. அட்டகாசமா பில் எழுதி முடிச்சா 270 கோடிக்கு எழுதி முடிச்சிட்டாங்க. ஆனா இந்த படத்துடைய உண்மையான செலவின்னு பார்த்தீங்கன்னா 40 கோடி கூட கிடையாது. இதை வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ற கொஞ்சம் வருவானா? அவன் என்ன 350 கோடி போட்டு வாங்க வச்சுக்கவேன். 40 கோடி எடுத்த ஒரு படத்தை 350 கோடி வாங்க வச்சுக்கவேன். மறைமுகமா கமலஹாசனுக்கு எவ்வளவு லாபம்? இந்த 200 இதுல ஒரு 70-80 கோடி வந்துருது. எல்லாம் சேர்த்து 210 கோடி லாபம். உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன்.